இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். சட்டசபை தேர்தலில் விஜயின் தாவேகவுடன் கூட்டணி அமைப்பதில் காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் எம்பி உள்ளிட்டோர் ஆர்வமாக இருந்தனர். ஆனால் திமுக கூட்டணியிலேயே காங்கிரஸ் நீடிக்கிறது. தொகுதி பங்கீடு முடிந்து வேட்புமனு தாக்கலும் முடிந்த சூழலில் மீண்டும் தாவேக கூட்டணியை பிரவீன் சக்கரவர்த்தி நினைவூட்டி சர்ச்சையை எழுப்பியுள்ளார். பாண்டிச்சேரியிலையும் கேரளத்திலையும் தேர்தல் 9ஆம் தேதி. அதனால முதல்ல அங்க போறாரு, அதுக்கப்புறம் தமிழகத்துக்கும் வருவார். இப்போ காங்கிரஸுடைய வேட்பாளர்கள் பட்டியல் இழுபறையில தெரிவிச்சிருக்காங்க. எதனால இந்த தாமதம் ஒண்ணு, அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் ஒரு காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் தலைவர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளன, அது உண்மைதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த அதிருப்தி, யாருக்கு சீட்டு கொடுத்தாங்க யாருக்கு சீட்டு கொடுக்கலன்ற அது பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை என்னன்னா 25-30 சீட்டு மட்டும் காங்கிரஸுக்கு இருந்துச்சுன்னா, இது கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக இதே தான் நடக்குது. இப்போ யாரு அதிருப்தி தெரிவிக்கிறாங்களோ இவங்களே தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியும் யாருக்கு சீட்டு கொடுத்தாங்க யாருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு அதிருப்தி. இதே கதை தான் 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இதுக்கு சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் யாருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்றது கிடையாது. சீட்டுகளை எப்படி அதிகமாக்கணும் காங்கிரஸுக்கு. இதே 25-30 சீட்டு அப்படின்னா இது காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய பேரியக்கம். ஸோ காங்கிரஸுக்கு தேவையான மரியாதையும் அதுக்கு தேவையான சீட்டுகளும் கொடுக்கப்பட வேண்டும். அது இல்லை. அதனாலதான் இந்த கொந்தளிப்பும் அதிருப்தியும். தமிழகத்தில் காங்கிரஸுக்கு பலம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கிடையவே கிடையாது. தமிழகத்தில் நீங்க இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. பாஜகவையும் காங்கிரஸையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டில் மதசார்பற்ற அரசியல் தான் மக்கள் விரும்புறாங்க. இந்தியாவிலேயே மதசார்பற்ற அரசியல், செக்யூலர் பாலிடிக்ஸ் யார் கொண்டு வந்தாங்க? யார் அதுக்கு சாம்பியன்? காங்கிரஸ் கட்சி தான் அதுக்கு சாம்பியன். காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் எப்படி ஒரே சீட்டு கொடுக்க முடியும், ஒரே சீட்டு இருக்க முடியும்? காங்கிரஸ் கட்சி மாதிரி நாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி ஆண்டிருக்கோம். இன்னும் கூட காமராஜர் ஆட்சி தான் மக்கள் விரும்புறாங்க. காமராஜர் ஆட்சி திரும்ப வர வேண்டும் என்று மக்கள் விரும்புறாங்க. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸோட மதிப்பு மிக அதிகம் தமிழ்நாட்டில். அதாவது தமிழ்நாட்டு காங்கிரஸ், நான் சொல்ல போனா நம்ம அந்த ஹனுமார் மாதிரி எங்க பலம் எங்களுக்கே தெரியல. அப்படி இருக்க சொல்ல காங்கிரஸுக்கு குறைவான சீட்டுகளே கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ்ல தனக்கு உண்டான சீட்டை பெறுவதில் தவறிவிட்டதா காங்கிரஸ்? அதாவது தவறிவிட்டதானா, நாங்க முயற்சி எடுத்தோம். ஒரு பக்கம் ஒரு சின்ன தோசையை கொடுத்துட்டு எல்லாரும் பங்கெடுத்துக்கங்க அப்படின்னாங்க. இன்னொரு பக்கம் ஒரு கல்யாண விருந்து வச்சு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு தலைமை, காங்கிரஸ் கட்சி தலைமை பல காரணங்கள்னால, நாங்க காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி, வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல காரணங்களுக்காக இந்த ஒரு 28 சீட்டுக்கு ஒத்துட்டு இருக்கோம். ஒரே ஒண்ணுதாங்க, மதசார்பற்ற அரசியல். தமிழ்நாட்டில் எப்பவும் பாஜகவுக்கு இடம் கொடுக்கவே கூடாது, இடம் இல்லை. அதை தவிர்க்க தான் இந்த தேர்தலும் சரி, தமிழ்நாட்டின் போராட்டமும் சரி. நான் இப்பதான் கேரளாலேருந்து வரேன். கேரளால நாங்க அங்க பிரச்சாரத்துல வரேன். கேரளால அடுத்த முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர், அதுல சந்தேகமே கிடையாது. அது ஏன் அதே தான், அங்கேயும் பிரதமர் வராரு, இன்னைக்கு அமித்ஷா போறாரு கேரளத்திலையும் இதே தான். பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலும் சரி, கேரளத்திலும் சரி, புதுச்சேரியிலும் சரி இடம் கிடையாது. அதுதான் ஒரு பெரிய